உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷ ராசி. இந்த மேஷ ராசி எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆழ பிறந்தவர்கள் தான் சொல்லணும். நிறைய ஆளுமை திறன் இருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோபத்தினால இவங்க எல்லார்கிட்டையும் அதிகப்படியாக ஒரு கெட்ட பெயர், ஒரு அவமானம் அப்படின்றத எப்போதுமே சந்தித்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மேஷ ராசி என்பர்கள் யார்கிட்டையும் பெரிய அளவுக்கு நேசம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட அதீதமான ஒரு பாசத்தையும் ஒரு அன்பையும் காட்டும் கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இஃப் சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல, மேஷராசி அன்பர்களுக்கு எதிரில இருக்கிறவங்க பிடிக்கல அப்படின்னா முகத்துல அடிச்ச மாதிரி நேரா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணங்கள் அப்படின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த மேஷ ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்க போறார். அதாவது தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல, ஆனா என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அந்த திறமைகள் இருந்தும் எனக்குண்டான அங்கீகாரம் என்னுடைய வேலையில கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு 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 நிறைய ஒரு அவர்களினுடைய எண்ணங்கள்ல இப்ப அதிகப்படியாக நெகட்டிவான ஒரு விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது ஓடிட்டு தான் இருக்கு. இந்த மாசத்துல இருந்து அதற்குண்டான தீர்வு அப்படின்றது இருக்கு. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கும்போது வேலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்னால வரக்கூடிய சில பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். உயர் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த தடை அப்படின்றது இருக்காது. இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய சில நல்ல கிரகங்களின் கோச்சாரத்தினால நிறைய பேரோட ஆதரவோடு உங்களுடைய வேலைகள்ல மிக உயர்ந்த ஒரு உச்சத்தை தொடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது மிக பெரிய பெரிய இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு பழைய நபராக இருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய சில டெக்னாலஜியை நீங்க பயன்படுத்தி அந்த அரசாங்க உத்தியோகத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு அங்கீகாரம், ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த உச்சத்தை தொடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். இதை விட வேற என்ன நல்ல வேலை வேணும்? இந்த இடத்துல செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தடையாக இருந்த, இப்போ ஒரு வீடு பார்த்திருக்கிறீங்க, அந்த வீடை வாங்குறதுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் இல்ல, லோன் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரியான சில நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்க பெற்று அந்த சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். குரு உச்சமாக இருக்கும்போது வீடு
வீடு வாங்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறுகிறார்கள். அந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதனால இந்த கோச்சார நிலவரங்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையான நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இதே இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அங்க குருமங்கள யோகத்தை கொடுத்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில மன ரீதியான சில தடங்கல்கள், நம்ம இதை வாங்குறது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றம் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா மேஷ ராசி என்பர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த தீர்க்கமான முடிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட யோசனைகளையும் பலதரப்பட்ட வாதங்களையும், அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோட இது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த பலதரப்பட்ட வாதங்களையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால இங்க நீச்சபங்க ராஜ யோகமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த 2026லயே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தான் அளவு கடந்த ஒரு யோகத்தை, திடீர் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கையில நெருக்கடி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்வுக்குள்ள இவங்களால வாழவும் முடியாது, இதை விட்டு வெளியேறவும் முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கும். கணவனாக இருந்தாங்க அப்படின்னா அங்க மனைவி அவர்களினுடைய பேச்சை மீறி சில விஷயங்கள்ல ஈடுபடுறது, மனைவியாக இருந்தார்கள் அப்படின்னா கணவர் இவர்களுக்கு உண்டான சில விஷயங்களை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, இவங்க சொன்ன பேச்சை கேட்காம இவங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் வேற விதமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியாக ஒரு எதிரெதிர் துருவங்களாக இருந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மேஷ ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நிறைய மேஷராசி என்பர்களுக்கு விவாகரத்துக்கு போன வழக்குகள் கூட மீண்டும் திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள், நிறைய பேருக்கு 30 வயதை கடந்த மேஷராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இதுல மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படின்றது முழுமையாக தீர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல தீரக்கூடிய அந்த கடனாகப்பட்டது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான முதல் ஆரம்ப கட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் ஒரு மாதத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல விளைவை கொடுத்தாலும் அடுத்த மாதத்துல எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பதற்றம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த மாதம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இருக்கு. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வக்ர சூழ்நிலையில இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வேலை ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு அங்க வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கலாம், வேலை இருந்தும் அதற்குண்டான ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை மாறணும்னு நினைக்கிறீங்க, அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலையும் வெளிநாட்டுல வேலை ரீதியான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. மருத்துவ ரீதியான செலவுகளும் இந்த மாதத்துல கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சில அலோபதி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான சில சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக உங்களுடைய வியாதி தொந்தரவுகள் அப்படின்றது முழுமையாக நிவர்த்திக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும். அது எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்க அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மிக
பெரிய பதவியை நான் அடைந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லட்சியம் இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு தன்னுடைய தொழில் தான் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யுனிக்கா இருக்கணும், தான் சிறந்த தொழிலதிபராக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாணவர்கள் சிறந்த ஒரு திறமைசாலிகளாக தனக்கு தான் எல்லாமே இருக்கணும், ஃபர்ஸ்டா இருக்கணும், நம்ம தான் எல்லாத்துலயும் அப்படின்ற மாதிரியாக அந்த உயர்ந்த லட்சியங்கள் அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். இந்த லட்சியங்களுக்கு உண்டான கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய திசாபுத்திகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப மேஷராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா குரு திசை, சனி திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் ஆரம்பிச்சிருக்கும். இந்த திசாபுத்திகள்ல உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் இப்பெல்லாம் குரு பாத்தீங்கன்னா உச்சமா 4ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே கனகச்சிதமா செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்றது இருக்கு. அதை நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல எந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.